நீங்க எப்பமாச்சும் டைம் டிராவல் பண்ணி நம்மளோட சைல்ட்ஹுட்டுக்கு போய் அதே வாழ்க்கைய திரும்ப வாழணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்களா? இல்ல படிக்கிற காலத்துல டைம் டிராவல் பண்ணி ஒரு 4 வருஷத்த ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்ட்டா வேலைக்கு போயிரலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தீங்களா? அது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாஸ்ட் லைஃப்க்கு போக முடியுமான்னு பார்ப்போம். பாஸ்ட் லைஃப்க்கு போறத பத்தி தியரிட்டிக்கலாவோ, பிராக்டிகலாவோ இல்ல லாஜிக்கலாவோ இதுவரை ஒரு ஆன்சரும் நமக்கு கிடைக்கல. அதுக்கு மாறா பாஸ்ட் லைஃப்க்கு போறதுல நிறைய முரண்பாடுகள் தான் இருக்குது. நமக்கு ஈஸியா புரியக்கூடிய முரண்பாடு என்ன அப்படின்னா கிராண்ட் ஃபாதர் பாரடாக்ஸ். நீங்க பாஸ்ட்க்கு போற ஒரு டைம் மிஷினை கண்டுபிடிச்சிட்டீங்க. அது வழியா நீங்க டிராவல் பண்ணி உங்க தாத்தாவோட உயிரை பறிச்சிட்டீங்க. தாத்தா இல்லாதனால உங்க அப்பா இல்ல, உங்க அப்பா இல்லாதனால நீங்க இல்ல, நீங்க இல்லாதனால இந்த டைம் மிஷினே இல்ல, டைம் மிஷின் இல்லாதனால இப்படி ஒரு நிகழ்வு நடக்க வாய்ப்பே இல்ல. இதுதான் இந்த கிராண்ட் ஃபாதர் பாரடாக்ஸ். சயின்ஸ் படி பாஸ்ட்க்கு டிராவல் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயமா இருக்கும், இல்ல இம்பாசிபிளான விஷயமா இருக்கும். கண்டிப்பா பாசிபிளான விஷயம் இல்லன்னு நம்புறாங்க. ஸ்டீபன் ஹாக்கிங் 28 ஜூன் 2009 அன்னைக்கு டைம் டிராவல் பண்றவங்களுக்காக ஒரு பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணாரு. உண்மையிலே பாஸ்ட்க்கு டைம் டிராவல் பண்றது யாராவது கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அந்த டேட்டுக்கு போய் அட்டன் பண்ணிருப்பாங்க. ஆனா யாருமே அட்டன் பண்ணல. சோ டைம் டிராவல் பாஸ்ட்க்கு பண்றது பாசிபிள் இல்லன்னு சயின்டிஸ்ட் நம்புறாங்க. நம்பிக்கை கைவிட்றாதீங்க. ஃபியூச்சருக்கு டைம் டிராவல் பண்றது பாசிபிள். அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.